இன்றைக்கி நம்ம நெல் வயலுக்கு உயிர் கரைசல் தாங்க கொடுக்க போகிறோம். வெறும் உயிர் கரைசல் மட்டும் கொடுத்து ஒரு நெல் பயிரை உருவாக்க முடியும்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் தான். அவர் சொன்னபடி நம்ம இந்த முறை ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, தரை வழியாகவும் கொடுத்து பார்க்கலாம். நம்ம தூய மண்ணிலுக்கு எந்த அளவுக்கு விளைச்சலை தருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஈவினிங் டைமில் தான் அது ஸ்ப்ரே பண்ணுறோம். செய்முறை இது எந்த அளவுக்கு பயன்படுத்த ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுவோம். இது 2 நாளில் ரிசல்ட் வரும் அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம இதை பயன்படுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இலையில் ஒட்டிகிட்ருக்கு. இதுதாங்க அந்த உயிர் கரைசல். நம்ம வந்து இன்னையோட 7 நாள் ஆச்சு இதை ரெடி பண்ணி. இது ஃபுல் வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த உயிர் கரைசலை வந்து வடிகட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபில்ட்ரு ஃபுல்லாக அடைச்சிக்குது. அது வடிகட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம இந்த உயிர் கரைசல் மட்டும் கொடுத்து எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கார்னர்லேருந்து நம்ம இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது நம்ம அடுத்து 3 நாள் கழித்து எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்னாச்சுன்னா நாசிலில் வந்து அடைக்குதுங்க ரொம்ப. ஸோ அதனால் நம்ம இப்போ அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம காய்கறி தோட்டத்துக்கு மட்டும் நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் இன்ஃபெக்ஷன் தாக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து நுண்ணுயிர் தான் கொடுத்தாகணும் வேறு வழியாக.